அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, என்னுடைய பர்த்டேக்கு நிறைய நல்ல உள்ளங்களும் அனைத்து செல்ல பிள்ளைங்களும் வாழ்த்திருக்கீங்க. கண்டிப்பாகவே இதுக்காகவே இந்த பிறவி நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ அன்பு உள்ளங்க. இது மட்டும் இல்லாமல் சில தாய் உள்ளங்கள் அவங்களால முடிந்த அந்த ரூபாங்களை அனுப்பியிருக்கீங்க. அம்மா நீங்கள் புடவை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சசி கீத் அவர்கள், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்ம லக்ஷ்மி அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் மண்டோதிரின்னு சொல்லி நம்ம லைவுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நிறைய அன்பு உள்ளங்கள், பேர்கள் மறந்திருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா அம்மா எங்களால் இந்த 100 ரூபா அனுப்புகிறேன் தப்பாக நினைக்காதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த 100 ரூபாவும் உங்களுடைய வேர்வில் தான் அந்த காசு எனக்கு அனுப்பியிருக்கீங்க. அதுவே எனக்கு பெரிய பொக்கேஷன் தான். தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கு அதுக்கு நிறைய மதிப்பு உண்டு. கண்டிப்பாக அந்த அன்பு எனக்கு கிடச்சிருக்கு இல்லையா, நிச்சயமாகவே இந்த அன்பு நான் என்றைக்குமே மதிக்குவேன். அதே போல் நிறைய அன்பு உள்ளங்கள் வந்து வாழ்த்திருக்கீங்க. நான் லைவ் போட்டாவும் சரி, இல்லை அந்த வீடியோ மூலியமாகவும் சரி, எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் பிறந்தநாள் டேட்டு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி இத்தனை அன்பு உள்ளங்கள் வந்து இந்த வீடியோ எப்போ ரீச் ஆகுதுன்றது தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு தெரிவித்து, இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி, இது இத்தனைக்கும் நியூ சேனல் நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணது, 35,000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சேனல் ஆரம்பித்த இந்த 2 மந்த்தில் இத்தனை பேர் வந்திருக்குங்க அப்படின்னும் போது, அப்புறம் சில பேர் ஓல்டு சேனல் என்ன ஆச்சுன்னு நான் நிறைய வீடியோங்களை சொல்லிட்டேன். ஒரு புறம்போக்கு வந்து நம்ம சேனல் வச்சு நம்மளதே வச்சு ஸ்ட்ரைக் பண்ணி அதை எடுத்துட்டாங்க. அதுக்கான மெசேஜ் நம்ம யூடியூப்பில் வச்சுட்டு இருக்கிறோம். அது கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைம் கேட்டுட்டு இருக்காங்க. அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது ஏன்னா அந்த சேனல் விட எனக்கு இதில் நிறைய அன்பு உள்ளங்கள் கிடச்சிருக்கீங்க. அந்த சேனல் நான் ஆரம்பித்து அதுலேயும் நான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து எதிரிகள் அதிகம். நான் எப்போ கீழே விழுவன்னு பார்த்துட்டு இருந்தவங்க தான் அதிகம். அதனால தான் சொல்ல பிள்ளைங்களா, என்றைக்குமே ஒரு விஷயம் நான் எப்பவுமே அடிக்கடி நான் சொல்கிறது ஒன்று என்னன்னாக்கா, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவேன். நின்று கொள்ளும்னு சொல்கிறதுலாம் அந்த காலம், நின்று கொள்ளுவேன் அப்படின்றது இந்த காலம். ஒருத்தர் வந்து பிபி ராக்கர்ஸ் அந்த சேனல் வடிவேல் வந்து சொந்த அண்ணன் பொண்ணுக்கிட்டே தவறான ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. தன்னை கட்டிக்கிட்ட மனைவியே சாட்சியாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து சொல்லியிருக்காங்க, சோசியல் மீடியாவில், என் புருஷன் தப்பு பண்ணவன், தப்பானவன் சொல்லிட்டு. அந்த பொண்ணையே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னோட சித்தப்பா என்கிட்ட தவறான முறையில் நடந்துக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய ஏன்னா ஒரு பொண்ணை பற்றி நம்ம பேசக்கூடாது, அதனால அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கும் போது அதில் ஒருத்தன் வந்து நம்ம வீடியோவில் கமெண்ட் கொடுத்துருக்குறேன், டே புறம்போக்கு, சொந்த அண்ணன் பொண்ணையே என் சித்தப்பா என்கிட்ட தப்பான முறையில் நடந்துக்கிட்டாரு, நடக்க முயற்சி பண்ணான்னு சொல்லலை, நடந்துக்கிட்டாரு, இது பல நாளாக நடந்துட்டு இருக்குது, நானும் பொறுமையாக இருந்தேன், அதனால தான் நான் லாஸ்ட்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்றத தெளிவாக அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறத அப்படியே லைவாக காட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே அவன் மேலே பள்ளி போட்டுட்டாங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி பெரியார் போஸ்ட் வச்சுட்டு அவன் பண்ணுற காரியத்தை நீங்களே போயிட்டு பின்னாடி போயிட்டு சில பேர் போய் பாருங்கள். இதில் ஓகே மாதிரி அப்படியே ஒரே சுதந்திர தியாகி போராளி போயிட்டான்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. என்னடா அவன் அம்புட்டு நல்லவனாடா, ஒருத்தருக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்க அவனுக்கு துப்பு இருக்காது, அதுக்காக ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணி பல பெண்கள் வாழ்க்கை நாசம் பண்ணிக்கின்னு ஸ்ரீமதின்ற ஒரு கேஸ் எடுத்து அதில் எச்ச சாப்பாடு சாப்பிட்டு அந்த பிபி ராக்கர்ஸ் என்கிற சேனல் வடிவேலுக்கு சொம்பு தூக்குற சில கமநாட்டி பயலுங்க, எதுக்குடா என் சேனலுக்கு கமெண்ட் பண்ண வரீங்க, போயிட்டு அவனுக்கே சொம்பு தூக்குங்கடா. நாளைக்கு உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணுங்க இருப்பாங்க கண்டிப்பாக. முதல்ல அதை நினச்சி பாருங்கள். யாராவது அண்ணன் பொண்ணுனா என்னடா அர்த்தம், தான் பெத்த பொண்ணுக்கு சமண்டா. இந்த பிள்ளைங்க பொட்ட பசங்க தன்னுடைய அப்பா தாண்டா கொலை சாமி நினைக்கிறாங்க, வணங்குற கடவுள் கூட சாமி நினைக்கிறதில்ல. நம்ம அப்பா தான் நமக்கு கொலை சாமி, எங்கள் அப்பா தான், என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு கிரேட், எனக்கு நல்லவங்க, அவ்வளோதான். ஆனால் இவன் இந்த பரதேசி நாயே சொந்த
அண்ணன் பொண்ணுக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியவனே குடி போதில் போய் அந்த பொண்ணுகிட்ட தப்பு பண்ணியிருக்கிறான். அவனை போய் நல்லவன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறேன், நீ நேரில் வாடா ஆம்பளையாக இருந்தேனாக்கா அறிவு கட்ட கம்மனாட்டி. சில மீடியாங்க இப்படி தான்டா என்னன்னு தெரியாமல் தலைங்கீழ ஆடிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆட்டத்தில் அடக்கிறேன், இனிமேல் தான் அடக்க போகிறேன். எனக்கு அம்மா பிறந்த நாளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? என் காட்டாரம்மா என்னுடைய செல்ல பிள்ளைங்க சொன்னது, விபி ராக்கர்ஸ் வடிவேல் அரெஸ்ட் ஆனது மட்டும்தான். சரியா? எத்தனை நாள் நான் வழி அனுபவிச்சிருக்கேன். அவதூறு செய்தி போட்டானே, தப்பாக போட்டானே. டே என்னுடைய பர்சனல் 1008 இருக்குண்டா. எந்த கம்மநாட்டிக்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன்னாடா, என் வழியில் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க நாங்கள் வாழ்கிறோம். உங்களுக்கு என்னடா பிடுங்குது? நீங்கள் ஓகியம் நான் ஓகேன்றவன் வந்து என் முன்னாடி நில்லுங்கடா. அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு போக வேண்டியதானே. தேவையில்லாமல் என்னை சீண்டனா கடவுள் என்ன பண்ணிடுச்சு, நின்று கூலி கொடுத்துடுச்சு, தர்மம் ஜெயிச்சிடுச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாள் அது விஸ்வரூப வெற்றி அடைன்றதுக்கு நான் தான் சாட்சி. இனிமே ஒன்று நடக்கும் பாரு செல்ல பிள்ளைங்களா. நான் என்றைக்குமே சொல்லுவேன், கடவுள் ஒரு முறை பார்க்கும், 2வது முறை பார்க்கும், 3வது முறை என்ன பண்ண தெரியுமா, அப்படியே ஸ்கெட்சே போடாமல் அப்படி இப்படி தூக்கிடும். அந்த மாதிரி தான் வடிவேலுக்கு நடந்திருக்கிறது. சில பேர் உண்மைகள் தெரியாமல் ஆடாதீங்க, புரியுதா? ஒரு பொண்ணுன்னு பார்க்காம ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து இவ்வளோ பெரிய சன்னிதானம் உருவாக்கி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். என்ன எத்தனை கேள்வி அவன் கேட்டான். யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்திருப்பீங்களாடா, ஒருத்தர் பேசியிருப்பீங்களாடா? இன்றைக்கி அவனுக்கு சொம்பு தூக்க சில பேர் வந்திருக்கீங்க. அவனும் ஜெயிலுக்கு போயிருக்கான், பின்னாடி நீங்களும் போங்க. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா எனக்கு யாருமே வேண்டாம். நான் அன்றைக்கே முடிவு எடுத்துட்டேன் செல்ல பிள்ளைங்களா. எனக்கு ஒரு கஷ்டம் நான் வந்து நின்னப்போ எனக்கு யாருமே வர கிடையாது. ஒருத்தர் வந்த நீ என் முன்னாடி எவனா நின்றுட்டான்னு வச்சுக்கோ, பிஞ்சு போன செருப்பால் தான் அவனை அடிப்பேன். ஒருத்தன் கூட வர கிடையாது. நிச்சயமாக செல்ல பிள்ளைங்களா, சில பேர் தான் நான் சொல்கிறேன், சில பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களே நான் எப்போ அசிங்கப்படுவேன் அப்படின்னு நினச்சி கைத்தட்டி சிரிச்சவங்க தான். சில தேவாலயங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட என் வீடியோ வந்தால் கேவலம் பண்ணி சிரிச்சவங்க தான். இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறானுங்க சில புறம்போக்குங்க, என்னை பற்றி தப்பாக சொல்லி நீ இப்படிலாம் வீடியோஸ் போடு அப்படின்னு சொன்னவனு இருக்கிறான். நாளைக்கு அவனுக்கு அந்த நிலைமை வரும்போது நான் இப்படி கை தட்டி நான் சிரிக்குவேன். ஐயோ பாவம்லாம் நான் நினைக்க மாட்டேன். அம்புட்டு நல்லவெல்லாம் நான் கிடையாது. சரியா? ஒரு பிரச்சனை வருதுன்னு ஓடி வந்து நிற்கிறான் பாரு, அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் பாரு, அவன்லாம் சுயநலமற்றவன். நமக்கு யாருமே வேண்டாம். உண்மையாக இருந்து நம்மளுக்கு குரல் கொடுத்தான் பாரு, அந்த நிமிஷம் அந்த உறவு தான் கடைசி வரைக்கும் நிலைக்குமே. என்றைக்குமே செல்ல பிள்ளைங்களா யாருமே நம்பாதீங்க. நீங்களா வாழுங்க. நடக்கிற நிழல் கூட உங்களுக்கு விஷமாக தான் வந்து முடியும். யாருமே நம்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கடந்து போங்க. சொல்கிறவங்க யாரும் ₹1 கொடுக்க மாட்டாங்க. நீ கண்ணீர் சிந்தர்னா கூட ஐயோ நீ அழுதுட்டு போன்னு விட்டுட்டு போவாங்க அந்த உறவுங்கள்லாம். யாருக்காகவும் நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து எல்லாமே நான் வெறுப்பாய் தான் இனிமேல் நானாக தான் இருக்கும் நான் முடிவை எடுத்தேன். இதுதான் என்னால் முடிஞ்சது. என் கோயிலுக்கு தட்டில் 10,000 கூட போட்டுட்டுமே, 10 கோடி கூட வரட்டுமே, என் பக்தர் எனக்கு கொடுக்குறாங்க, நான் வாங்குறேன், நான் சாப்பிட்றேன், நான் சீலை கட்டிக்கிறேன், நான் என்னவோ பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? சில பேருக்கு சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் என் தாய்க்கு நான் உண்மையாக இருக்கிறேன், என் காட்டார ஓம் சக்தி அம்மனுக்கு, அவ்வளோதான். மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு என்றைக்குமே யோசனை இல்லை செல்ல பிள்ளைங்களா. அடுத்தவங்களுக்காக வாழணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் சில முட்டாளுங்களுக்கு சொல்கிறேன், நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், என் 2 கண்ணை நான் மூடிட்டு உலகமே இருண்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா யாருடைய தப்பு? என்னுடைய தப்பு. ஒரு வாட்டி முட்டாளத்தனமாக நான் இருந்ததுக்காக ஆதரவு கொடுத்த திருநங்கை அம்மாக்காக மனசாட்சி இல்லாமல் என்னை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சானுங்க இந்த கம்மநாட்டி பசங்க. உட்கார வச்சு அது உண்மை தெரியாத சில மீடியாங்க முத்தசாமியாருன்னு போட்டானுங்க சில கம்மநாட்டி பையனுங்க. உங்களெல்லாம் கோர்ட்டு முன்னாடி நான் இழுன்னு இழுக்க வச்சு நான் நடக்க வைக்கல, அன்றைக்கி தெரியும்டா நான் யாருன்னு. இதெல்லாம் தாண்டி செல்ல பிள்ளைங்களா, ஒரு விஷயம், ஒரு வன்மை நடக்குது, ஒரு கொடுமை நடக்குது, உண்மை நிலவரங்களை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போங்க. அதை விட்டுறானுங்க. எவ்வளோ ஆலயங்கள் இருக்குது, பிரசித்தி பெற்ற பெரிய ஆலயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே போக மாட்டானுங்க. போனாக்கா அப்படியே தூக்கி அப்படியே குக்கிடுவாங்கல்ல, போக மாட்டானுங்க. இது என்னன்னா ஒரு பொட்டிச்சு கட்டின கோயில் தானே, என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி இந்த நிலம் கொடுத்த ஒரு கம்மநாட்டியும் இந்த விபி ராக்கர்ஸ் ஒரு கம்மநாட்டியும் சில மீடியா கம்மநாட்டிங்களா சேர்ந்து என்னென்ன அட்டுவழியும் பண்ணீங்களாடா நீங்கள் நாசமுத்து போகிறதுக்கு. இன்னமும் நீங்கள் நாசமாக போக போகிறீங்க. அது என் 2 கண்ணால் நான் பார்க்க தான் போகிறேன். அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். சரிங்களா? சரி செல்ல பிள்ளைங்களா, இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய வலி.
சாபமாக எடுத்துக்கலாம், என் வலியை எடுத்துக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. சாமி சாபம் கொடுத்தா தானே நடக்கும், ஆசாமி சாபம் கொடுத்தாலாம் நடக்காது. அதனால் எந்தெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நான் என்ன சாமி ஆசாமி தானே, அதனால நானும் சொன்னால் நடக்காது. சரி சொல்ல பிள்ளைங்களா, எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன் அனைத்தும் என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய என் செல்ல பிள்ளைங்களுக்கும் என் மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம், ஹோமம் பண்ண தீர்த்தமும் பிரசாதமும் நிறைய பேர் லைவ்ல கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ குறிப்பாக இது விளக்கத்துக்கு கொடுக்கறதுக்காகவும், ரெண்டாவது வந்து இந்த வீடியோவில் தயவு செஞ்சு கமெண்டில் உங்களுடைய அட்ரஸும் உங்கள் பேரோட எனக்கு அனுப்புங்க, மொபைல் நம்பரோட அனுப்பி விடுங்க. நாங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்றோம். இது வந்து எந்த கட்டணும், நீங்கள் இது கட்டணும் அந்த மாதிரி எது இல்லை, பிரசாதம் நாங்கள் அனுப்புகிறோம். அதுக்கும் பணம் வாங்குகிற இடம் நாங்கள் கிடையாது. நீங்கள் அட்ரஸை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, பிரசாதம் அனுப்பிவிட்றோம். தீர்த்தம், தண்ணி, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு அனுப்புகிறோம். நாளைக்கு ஐயா நம்ம விஜயகாந்த் ஐயா வச்சு கரெக்டாக நாளைக்கு மார்ச் 7ஆம் தேதி 1 வருஷம் ஆகுது நம்ம ஐயாவை பிரதிஷ்டை பண்ணி. இந்த இடத்துல நாங்கள் கடவுளாக நினைக்கிறதுனால தான் அவரை பிரதிஷ்டை பண்ணி கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. மார்ச் 7ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கணுன்றதுக்கு ஐயாவை அதே நாளில் நான் பிரதிஷ்டை பண்ணி ஐயாவுக்கு நான் கும்பாபிஷேகம் நடத்தின நாள். அதே போல் நாளைக்கு ஐயாவுக்கு மறு பூஜை இருக்குது. எனக்கு வந்து இந்த ஜனங்க வரணும், நான் பந்தா காட்டணும், பில்டப் போடணும் எனக்கு அவசியமே இல்லை. நான் நினச்ச ஒரு விஷயம், நான் என்னை நம்பி வர ஒரு பக்தர் வந்து அவங்க பலன் அடைஞ்சால் போதும் நினச்சேன். இவ்வளோ பெரிய சன்னிதானம் உருவாக்குண்டு பிரகதி சங்கதின்னு ஒன்று இருக்குது இல்லையா, பின்னாடிக்கு பலன் அடையட்டும் மக்கள் வந்தாலும் நான் இல்லைனாலும் இந்த இடத்துல, அது மட்டும்தான் நான் நினச்சேன். கூட்டம் போகிறவன் எல்லாம் அந்த இடத்துல கடவுள் இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. கூட்டம் இல்லைன்றதுனால சாமி அங்கே பொய்ன்றதும் அர்த்தம் கிடையாது. என் இடத்துல உண்மையாக இருக்குது. எப்படி என் தாய் கொண்டு போனேன் எனக்கு தாய்க்கு தெரியும். என் தாயை நம்பி வாழ்கிற எனக்கு விபி ராக்கர்ஸ் வடிவேல அரெஸ்ட் பண்ண வச்ச என் தாய்க்கு சில அயோகியன்களை, சில மானங்கட்ட கம்மநாட்டிகளை எங்கள் அம்மா கூலி கொடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? கூடிய விரைவில் நடக்கும். அதுவும் என் 2 கண்ணால் நான் பார்க்க வேணா பாருங்களா செல்ல பிள்ளைங்களா. அதுதான் செல்ல பிள்ளைங்களா, எதுவுமே நீ எதை விதைக்கின்றாயோ நீ அதை அறுவடை செய்வாய். நான் நல்லது தான் நான் விதைக்கிறேன், நான் நல்லதே அறுவடை செஞ்சுக்கிறேன். சரிங்களா செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க. தீர்த்தமும் குங்குமம் பிரசாதம் நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். இதுக்கு எந்த கட்டணமும் எதுவும் கிடையாது, அனுப்பிவிடுங்க. சரியா, சில கோயில் மாதிரி உள்ள தூந்தா போதும் டோக்கன் என்ற பேரில் சாப்பிட்டு மூத்திரம் போய் உட்கார வரைக்கும் டோக்கன் போடுற இடம் அந்த காட்டாறு அம்மன் கோயில் கிடையாது. தட்டில் வைக்கிற காணி கூட மற்றவங்களுக்கு அன்னதானத்துக்கு போய் சேரும் நான் நினைக்கிறவன். என் வாழ்க்கை முழுக்க என் உயிர் இந்த மண்ணில் இருக்க வரைக்கும் அன்னதானன்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் என்ன நான் மாற்றிக்கவே மாட்டேன். அது நடந்துகிட்டே இருக்கும், நடந்தே தீரும். அது சரியா, எனக்காக பிரியப்பட்டு வைக்கிற பக்தர் நான் அவங்களுக்கே செய்கிறேன். சரியா, இதனால் சில பேர் ஆவுனா சொல்கிறீங்கடா, எடுத்துட்டாவே சாமினாவே போட்டோன்ட்டு ஃப்ராடு சரியில்லை. ஆமாண்டா, என் வீட்டு சொத்தில் நான் கோயிலை கட்டிட்டேன், இவன் அப்பா வீட்டு சொத்தில் நான் நகை போட்டுக்கினேன், இவன் கொண்டாந்து சம்பாரிச்சு கொடுத்ததுல என் குடும்பம் சோறு தின்னுது, எங்கேருந்துடா வரீங்க சில பேர் இதெல்லாம் பேசிட்டுன்னு பாரு. ஐயோ இது நான் இந்த அம்மா இப்படி பஜாரியாட்ட பேசுது, ஐயோ இந்த அம்மா என்ன வாய் சரியில்லை, தைரியமாக பேசிட்டாக்கா தப்புன்னு சொல்கிறது, அமைதியாக போனாக்கா ஐயோ சரியில்லைன்னு சொல்கிறது. அப்புறம் எப்படிடா இருக்குது சமூக வலைத்தளங்களில். சரி, நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, இதுக்குன்னு சலங்கை கட்டின சலங்கை என்ன பண்ண முடியும், அப்புறம் ஆடி தான் ஆகணும், அதுதான் ஆடிட்டு இருக்கிறேன். அதனால தான் சில பிள்ளைங்களா, எனக்கு பாரு, எனக்கு யாரை பற்றி பயம் இல்லை, என்கிட்ட உண்மை இருக்குன்றதுனால தான் அது யமனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, நான் நின்று தான் ஜெயிக்குவேன். எவனுக்கு பயந்து நான் போயிட்டே இருக்க மாட்டேன். சரியா, சொல்லி பார்த்தேன், சில பேர் எடுக்கல வீடியோஸுங்க. அதனால என்ன பண்ணேன், கோர்ட்டு மூலிமா கேஸ் வழக்கு பதிவு போட்டுட்டு நடக்கட்டும், மான நஷ்டடி வழக்கு போட்டிருக்கேன், நடக்கட்டும், திரும்பட்டும், புத்தி வரட்டும். ஒவ்வொரு கம்மநாட்டிக்கும் அடுத்தவன் கண்டென்ட் எடுத்து போட்டு தின்றவனும், அடுத்தவன் பொண்டாட்டி பேச்சு எடுத்து போட்டு பேசுகிறவனும், அடுத்தவன் குடும்பத்தை இழுக்கிறவனும், ஒவ்வொருத்தனுக்கும் பாடம் புகட்ட போகிறவளே இந்த காட்டாகிற அம்மனை தான் இருக்க போகுது இனிமே. ஒரு பத்திரிக்கைனாக்கா ஒரு குடும்பத்தை வாழ வைங்க, புரியுதா? ஒரு பத்திரிக்கை எழுதுறனாக்கா அந்த குடும்பத்தை வாழ வைக்கிற மாதிரி ஒரு பத்திரிக்கை எழுதுங்க. ஒரு குடும்பம் நாசமாக வருதுக்கு பண்ணாதீங்க. அதுக்கான உன் வம்சமே நிலைக்காதடா, உன் வம்சமே விருத்திக்கு வராது. இது சத்தியம், பாரு, உன் வம்சமே வராது, என் சாபம் பழிக்கும். ஓ கேட்குங்களா, மதுரை கண்ணகி மதுரை எரிச்ச மாதிரி என்ன காட்டாகாரம்மா இங்கே கத்துற நினச்சிருக்கீங்களா? அதுவும் நடக்கும், பார்த்துடலாமே.
அதுவும் நடக்கும், பார்த்துடலாம். சரியா? உண்மையாக கடவுளுக்கு சேவை செய்கிற பக்தருங்க யாராக இருந்தாலும் மனசு எரிஞ்சு வயிறு எரிஞ்சு அவங்க சாபம் விட்டாவே நடக்கும். கடவுள் தான் இருக்கும்லாம் கிடையாது, அந்த கடவுளுக்கு தெரியல. அதனால தான் சரி பார்க்கலாமே இதுவும் நடக்குதான்னுட்டுன்னு. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. இந்த விபி ராக்கர்ஸ்க்கு சொம்பு தூக்குற வேலை விட்டுட்டு, என் சேனல் கமெண்ட் பண்ணுற வேலை விட்டுட்டு போயிட்டு உன் குடும்பத்தை பாரு, உன் பெத்த தாயை பாரு, நீ பெத்தெடுத்த உன் பிள்ளைங்களை போய் பாரு. சரியா? உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி உன் மனசுக்கு தோணுதா, அந்த பிரச்சனைக்கு 2 பேருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடு. அந்த பிரச்சனை நீ கூடிய விரைவில் வெளியே வருவீங்க. யாரா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, நான் என்ன சேர்த்து சொல்றேன், எந்த கோயிலுக்கு போவாதீங்க, எந்த கடவுள்கிட்ட போவாதீங்க, எந்த உண்டிலையும் போய் கொட்டாதீங்க. 4 பேர் ரோட்டில் பசியோடு இருக்குவாங்க பாரு, படிக்க வைக்க முடியாத குழந்தைங்க எத்தனை பேர் இருக்குவாங்க பாரு. கோயிலாக சுற்றுறவங்க போயிட்டு அந்த அவங்களுக்கு போய் செய்யுங்க, அதில் புண்ணியம் தேடுங்க, அதில் புண்ணியத்தை வாங்கி சாப்பிடுங்க. புரியுதுங்களா? இப்போ உனக்கு குழந்தை வர இல்லை, நீ என்ன பண்ணணும்? சரியா? உன் குலசாமி நினச்சிக்கோ, உன் குலசாமி நினச்சிட்டு உன் சாமி வேண்டிட்டு நீ போயிட்டு ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கிக்கூடா, வார மாதமே அந்த கருவு நின்று போகும். உனக்கு கல்யாணம் ஆகலையா, அப்போது நீ போய் ஒரு 4 பேருக்கு ஒரு கோயில் முன்னாடி முடியாதவங்க உட்காந்துக்குவாங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிக்கூடாது, நடக்கும். ஏமா நீயே கோயில் வச்சுட்டு இப்படி சொல்லலாமா? ஆமாம், அப்படி தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? நான் சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, என்னையும் சேர்த்து தானே சொல்கிறேன். உண்மைகள் எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் உங்கள் சாமிக்கிட்ட போங்க, உங்கள் கடவுள்கிட்ட வேண்டுங்க, உங்கள் தெய்வத்தை வணங்குங்க. உங்ககிட்ட கடவுளே நீங்கள் தான், உங்ககிட்ட தான் சாமியாக இருக்குது. ஊரெல்லாம் சுற்றுறீங்க, உலகெல்லாம் செலவைக்கிறீங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் எங்கே போனேன் ஏமாந்துட்டோம், நாங்கள் அங்கே போனேன் ஏமாந்துட்டு ஏன் போகிறீங்க? மக்கள் நீங்கள் தான் மாறணும், மக்கள் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்து தான் எல்லாத்தையுமே உருவாக்குறீங்க. போய் சாமிக்கு மாலை போடுங்க, சாமிக்கு ஆர்த்தி கொடுங்க, சாமி நினைங்க, சாமி வணங்குங்க. அதை விட்டுறீங்க, நீங்கள் வளர்த்து ஆளாக்கிடுங்க. நாளைக்கு லொட்டு லொசுக்கு சொரக்கா பூசணிக்கான்னு நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் 4 பேர் வந்தாலும் விசேஷம் நடத்துருவேன், 4000 பேர் வந்தாலும் விசேஷம் நடத்துருவேன். நான் செய்து என் அம்மனுக்காக செய்கிறேன். புரியுதுங்களா? நான் என் அம்மனுக்காக செய்கிறேன். அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, நீங்களாகவே இருங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தான் கடவுள், உங்களுக்கு குலசாமி உங்கள் பெற்றவங்க தான். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குதா, ஒரு விஷயம் நம்ம கடந்து போகணுன்னு நினைக்கிறீங்களா, 4 பேர் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதிலே உங்களுடைய புண்ணியங்கள், நீங்கள் சாகக்கூடிய நாட்கள் கூட அது குறைஞ்சி இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் கடவுள். அதை செய்யுங்க. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் சொம்பு தூக்க யாருன்னா என்கிட்ட வாங்கலாம், ஆனால் வந்து தான் பாருங்க, நான் பார்த்துக்கலாம். சரி செல்ல பிள்ளைங்களா, அம்மாவுடைய வலையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், அட்ரஸ் அனுப்புங்க, பிரசாதம் அனுப்புகிறோம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம்.